ஃபேட் இன்னும் அதிகமா கரையும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு முந்தி நாள் இருக்கிற ஃபேட் எல்லாம் கரைஞ்சி நான் வந்து இன்னும் வெயிட் குறைய போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த டைம்ல நீங்க பாடி கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த ஃபேட் பர்ன் ஆகும். இல்லைன்னா அந்த லிப்பிட் ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் டிக்ரீஸ்ட் அப்டாமினல் ஃபேட், பர்டிகுலர்லி விமனை பொறுத்த வரைக்கும் அப்டாமினல் ஃபேட் ரிடக்ஷனுக்கு மார்னிங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ரொம்ப பெருசா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நீங்களே பல பேர் போட்டீங்க. அது மாதிரி எம்டி ஸ்டமக்ல இருக்கும்போது பிளெக்சிபிலிட்டி அதிகமா கிடைக்கும். அண்ட் உங்களுடைய கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது உங்களுக்கு அப்டாமினல் ஃபேட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ மார்னிங் எக்ஸசைஸ் இஸ் வெரி குட். ஈவினிங் எக்ஸசைஸ் இதுலயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு. இது ஒரேடியா கெட்டதுன்னு சொல்ல முடியாது. மார்னிங் விட்டா ஈவினிங் பண்ணலாம், பட் அதுக்குன்னு ரொம்ப லேட் ஈவினிங் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மார்னிங் இஸ் த பெஸ்ட் டைம். அசம்பிளி மாதிரிதான், ஸ்கூல் மாதிரியே தான். ஸ்கூல்ல மார்னிங் ஒரு அசம்பிளி இருக்கும், சில ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஒரு அசம்பிளி இருக்கும், பாத்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சோ அப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஏன் அப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகுது? மார்னிங் அந்த மாதிரி ஹைப்போகிளைசிமியா ஆகலையே, மார்னிங் ஈவினிங் ஏன் அது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்சுலின் பாடியில குறைஞ்சு சுரக்காது ஈவினிங்க்கு மேல. அதனாலதான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்க ஃபுட்ட ஈவினிங்க்கு மேல சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது அப்படியே குளுக்கோஸாவே பாடியில ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும், விச் லீட்ஸ் டு ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் லிப்போலைசிஸ் அண்ட் லிப்பிட் ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பிளட் லிப்பிட். இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது நடக்குது. பிளட் லிப்பிட்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க, விச் மீன்ஸ் உங்க எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல் இதெல்லாம் நார்மல் ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஈவினிங்லயும் இருக்கு. ஏன்னா மெட்டபாலிசமோட ரேட் ஃபயர், அந்த டைம்லயும் ஒரு ஃபயர் இருக்கும் நம்ம பாடியில. நேத்து ஸ்ரீநாத் காமிச்சார் பயாலஜிக்கல் கிளாக், நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா 2 வேளை ஃபயர் இருக்கும். ஓகே, ஒரு வேளை வுட், ஒரு வேளை வாட்டர், 2 வேளை ஃபயர். அது ஏர்லி மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. அந்த 2 வேளை அந்த 5 to 7, 5 to 8 அந்த டைம்ல நம்ம பண்ணும்போது நமக்கு மஸ்குலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன்டெஸ்டினல் என்வாயன்மெண்ட் ரொம்ப பெட்டரா இருக்கும். யூனோ, நல்ல கட் பாக்டீரியா, நல்ல கட் பாக்டீரியா அதிகமா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டூ பிசிக்கல் எக்ஸசைஸ் எய்தர் பை மார்னிங். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இஸ் மார்னிங், இல்லைன்னா விட்டு போச்சுன்னா அட்லீஸ்ட் ஈவினிங். ஸோ டே டைம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆன் பாடி கிளாக் அண்ட் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்காடியன் ரோபோஸ்ட்னஸ் அதிகமா இருக்கும். அதாவது சர்க்காடியன் ரிதம் அதனுடைய மெசேஜ், அதனுடைய யூனோ சிக்னல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாடி கொடுக்கும், நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால வெல்பீயிங் நிச்சயமா இருக்கும். ஸோ இது மோட்டார் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரென்தன்டா இருக்கிறதுனால எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் த மெயின் கிளாக்ஸ் டெய்லி பேட்டர்ன். ஓகே, சோ டெய்லி அன்றாடம் என்ன நடக்கணுமோ அந்த ருட்டீனுக்கு நம்ம பாடியை கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அவுட்டோர் ஆக்டிவிட்டி இன்க்ரீசஸ் எக்ஸ்போஷர் டு நேச்சுரல் பிரைட் லைட். சோ பண்ற எக்ஸசைஸ வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணாம வெளியில நம்ம பண்ணோம்னா சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் ஆகி வைட்டமின் டி பாடிக்கு போறதுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் டைம்லி எக்ஸசைஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் பேலன்ஸ் ஆஃப் டெய்லி ரிதம். நம்ம பாடியோட டெய்லி ரிதம்க்கு கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஃபுட் ரெஜிம், ஏன்னா அந்த நேரத்துக்கு பசிக்கிறது, அந்த நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும்னு தோன்றது, இது எல்லாமே கரெக்டா நடக்கிறதுனால பாடி ஒரு ருட்டீன்ல போறதுக்கு சௌகரியமா இருக்கும். நேத்து ஸ்ரீநாத் அழகா ஒரு கேள்வி கேட்டார் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும். எழுந்துக்கிறதுக்கு அத்தனை பேர் அலாம் கிளாக் வைக்கிறமே, தூங்குறதுக்கு யாராவது அலாம் வச்சோமா? இல்ல. அப்ப எப்பயோ போயிட்டு எப்பயோ தூங்கி, ஆனா காலையில எழுந்த உடனே எல்லாம் ருட்டீனா நடக்கணும் அப்படின்னா 6 மணி நேரம் தூக்கம் கொடுத்தாலும், 5 மணி நேரம், 4 மணி நேரம், இல்ல நைட்ல 4 தடவை முழிச்சாலும் பாடி வந்து அதை கரெக்டா புரிஞ்சுட்டு இல்ல இவர் முழுசா முழிச்சு எழுந்துக்கல, ஆனா நடுவுல 2 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா அதுவும் முழிப்பு மாதிரிதான். இப்ப பாடி அதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அப்படி கன்ஃபியூஸ் ஆகாம அது வந்து அலைன் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அதுக்கு ஒரு நல்ல துண்டுகோள், அதை ஒரு ஹேபிட்டா மாத்திக்கலாம். இந்த ஹெல்தி ஹேபிட்ல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹேபிட், டேக் அ வாக் ஆஃப்டர் எவ்ரி மீல் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்ட அப்புறம் நடக்கலாமா? இது ஒரு பெரிய கொஸ்டின்
இல்ல சாப்பிட்ட அப்புறம் உட்காரதாங்க கூடாது, தாராளமா நடக்கலாம். நீங்க நடங்கன்னா போயிட்டு அப்படியே ஊரோட எல்லைக்கே போயிட்டு வாங்க அப்படின்னு யாருமே சொல்ல. ஒரு மினிமம் ஸ்டெப். ஏன்னா நீங்க சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவிட்டு வாங்கன்னு வாங்க. சில ஃபேமிலியில தட்டுல கை கழுவினா திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அத்தனை பாத்திரம் தேய்க்கிறவங்களுக்கு இந்த ஒரு தட்டை கழுவுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஏன் நம்மள எழுந்து போய் கை கழுவிட்டு வா, இல்ல தட்டை கொண்டு போய் பின்னாடி எங்க வாஷ் பண்றோமோ அங்க போட்டுட்டு வான்னு எதுக்கு அதட்டுறாங்க இல்ல திட்டுறாங்க அப்படின்னா, சாப்பிட்ட உடனே மினிமம் 200 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியே ஆகணும். அப்படி வாக் பண்ணாம இப்படி சாப்பிட்டோமா அப்படி சாஞ்சமான்னு சாஞ்சனிக்கெல்லாம் சரியா ஜீரணமாகாத நீங்க பார்க்கலாம். அந்த 200 அப்படிங்கிறது ஒரு 500ல இருந்து 2000 வரைக்கும் இருந்தால் ஜீரண உறுப்புகள் அவ்வளவு அற்புதமா வேலை பார்க்கும். ஆஃப் ஆல் த மீல்ஸ். இது வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்சுக்கு, டின்னருக்குன்னு கிடையாது. ஸோ வாக்கிங்க்கு அவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்கு. நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், அண்ட் ஹெல்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஹார்ட் பர்ன் அண்ட் இன்டைஜஷன் வராம தடுத்து கொடுக்கும். ரிஃப்ளெக்ஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வராது. அண்ட் மூட் அண்ட் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா சாப்பிட்ட கையோட ஒரு லெவலுக்கு ஃபுட்டு போயாச்சு, ஸ்டமக்கு போயாச்சு, அங்க இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அவ்வளவு சீக்கிரம் போயிடாது. பட் அந்த லெவல்ல அது இருக்கு. ஈசோபேஜிக்லயே உட்கார்ந்து நமக்கு எப்ப வேணா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு இல்லாம உள்ள போயாச்சு அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கே யூ ஹாவ் டு பி பிசிக்கலி ஃபிட். இதுதான் ஃபர்ஸ்ட் டேக் அவே. ஓகே, சோ வாக்கிங் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் இருக்கணும். நம்ம சர்க்காடியன் ரிதமை தூண்டி விடுறதே இந்த வாக்கிங் தான். சரி, தூண்டி விடுறதுக்கு இந்த வாக்கிங் ஆச்சு. அது ஓய விடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? சர்க்காடியன் ரிதமும் 24 hours கிளாக், அது ஓயாது. பட் தென் நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்கணும் இல்லையா? போதும் நீ ஒர்க் பண்ணது, நீ கொஞ்சம் கண்ட்ரோல்டா இரு அப்படின்னு. அதுக்கு முக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப். ஸ்லீப்புக்கும் பாடி கிளாக்குக்கும் கூட ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. ரொம்ப பெரிய கனெக்ஷன். இன்ஃபேக்ட் சர்க்காடியன் ரிதம் உடைய முதல் பில்லர் டயட் அப்படின்னா, ரெண்டாவது பில்லர் ஸ்லீப். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பில்லர் ஸ்லீப். சோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா, நடுவுல எழுந்துக்கிறோம், சரியா தூங்குறது இல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் தூக்கம் நல்லது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 6 மணி நேரமா, 8 மணி நேரமா, 10 மணி நேரமா? நீங்க போடுங்க பாக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு சொல்லலாம். 8 மணி நேரம். ஓகே, 7 to 9 hours. ஓகே, பிருந்தா மேம்க்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் சேர்த்து சரி போட்டு வைப்போம். 9 மணி நேரம் என்ன, இப்போ 6ல இருந்து 7. ஓகே, 8 மணி நேரம். ஓகே, தேங்க்யூ. இது ஒரு ஆவரேஜ் தான். இது ஒரு ஆவரேஜ் தான் அப்படின்னா, ஒரு தோராயமா நம்ம 8 மணி நேரம் நல்லதுன்னு சொல்றோம். ப்ரொவைடட் நம்ம பாடி கிளாக் என்ன சிறப்பா செயல்படுது அப்படின்றத பொறுத்து. சில பேருக்கு 4 மணி நேரம் தூக்கம் கூட போகும், சில பேருக்கு 10 மணி நேரம் தூக்கம் கூட பத்தாது. இதுதான் உண்மை. சோ பை நவ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் வேணும். சில பேரை தூக்க பிரியர்கள்னு சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தூக்கம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அவங்க பாடி கிளாக் அவ்வளவு கேக்குது அந்த தூக்கத்தை. சில பேருக்கு ராக்கோழின்னு, நைட் அவுல்னு சொல்லுவோம் இல்லையா? தூங்கவே மாட்டாங்க. இப்படி பார்த்தா எப்ப தூங்க போறாங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா நமக்கு முன்னாடி எழுந்து உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் தூக்கமே வராதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் போதும். அவங்க பாடி அந்த 4 ஹார்ஸ்க்கு ரொம்ப அழகா அது தன்னை மேனேஜ் பண்ணிக்க தயாராயிடுது. சோ இந்த ஆவரேஜ் தான் 8 மணி நேரம் தூக்கம். சோ இத பை பிராக்டிஸ் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். இவ்வளவு வயசு, இவ்வளவு வருஷம் வேண்டாம் நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஒருவேளை இது வரைக்கும் நமக்கு தெரியலன்னா, ஒரு வாரம் ஏன்னா மாறி தூங்கி பாருங்க. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர்ல தானே. எந்த நாள் உங்களை ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கோ, 5 மணி நேரம் தூங்கின நாளா, 6 மணி நேரம் தூங்கின நாளா, 7 மணி நேரம் தூங்கின நாளா, 8 10 மணி நேரம் தூங்கின நாளா, எந்த நாள் உங்களை ஆக்டிவா வச்சிருக்கு? நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, பண்றதுக்கு முன்னாடியே 10 மணி நேரம் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு. சில பேருக்கு அதுவே டயர்டாகும், தூக்கமே டயர்டாகும். அதுவே உங்களுக்கு ஹேங் ஓவர் மாதிரி இருக்கும். ஓவரா தூங்கினாலும் நல்லது கிடையாது. சோ உங்களுக்கான டைம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஓகே,
அண்ட் இதை விட ரொம்ப முக்கியம், அதுல ஒரு பேட்டர்ன் வேணும். அதுல ஒரு பேட்டர்ன், அதாவது டெய்லி இந்த உடல் ஒரு 10:30 மணிக்கு தூங்க போயிடும், ரெஸ்ட் மோடுக்கு போயிடும், ஒரு 6 மணிக்கு எழுந்துரும் அப்படின்றது நம்ம பாடி கிளாக்கு ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது கூட நம்ம சிங்க் ஆகுறோம்னு அர்த்தம். இல்லைன்னா அது கூட சிங்க்லயே இல்ல. நம்ம அது ஒண்ணு கேக்குது, நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். சோ டிலேட் ஸ்லீப் வேக் ஃபேஸ், எப்ப தூங்குறோம் எப்ப எழுந்துக்கிறோம் அப்படின்றதே தெரியாத ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப் வேக் ரிதம், ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குறது, ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்துக்கிறது. ஏன்னா தூங்குறதே 3 மணி, எழுந்துக்கிறது 11 மணி. இது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப காமனா இருக்கு, விச் இஸ் அ வெரி ராங் பிராக்டிஸ், அப்சல்யூட்லி ராங் பிராக்டிஸ். அது ஜெட் லேக், சில பேருடைய லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்துட்டு வரும்போது ஜெட் லேக்ல டைம் ஜோன் மாறும்போது ஒரு தூக்கமின்மை போறது, ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க. ஓகே, இது ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் அது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னா பாடி கிளாக் டிஸ்டர்ப் ஆகுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அத பேட்டர்னை மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஷிஃப்ட் ஒர்க்ல இருக்கிறவங்க நல்லா தெரியும், இந்த ஷிஃப்ட் தான் நான் டெய்லி போறேன் அப்படின்னா அந்த விட்ட தூக்கத்தை எப்படி கேட்சப் பண்றது அப்படின்றத பார்க்கணும். அவங்களோட ஃபர்ஸ்ட் மீல் எப்போ எடுக்கிறாங்களோ அந்த மீல்ல அந்த நியூட்ரிஷன் ஃபுல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பார்த்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி திருப்பியும் இந்த நிலைமை கொண்டு வந்துடலாம். ஃபைன். சோ இது அப்படியே டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஃபட்டிக், மூட் ப்ராப்ளம், மென்டல் கேப்பபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகுறது, மெட்டபாலிக் டிஸார்டர், பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகுறது, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் இஷ்யூஸ், லோ அலர்ட்னஸ் எல்லாமே இதுல நடக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ ஆஃப்டர்நூன் நாப் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் உண்டு, மத்தியானம் தூங்குறது நல்லதா கெட்டதா? மத்தியானம் தூங்கினா வெயிட் போடும்னு சொல்றாங்களே, உண்மையா? இது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? குட் பேட் போடுங்க பார்க்கலாம். பவர் நாப் ஃபார் 15 minutes. பரத், வெரி குட். வேற? ஓகே, ஆஃப்டர் மீல் 20 minutes, not immediately after meal, 20 minutes. Bad. Okay. Short nap is fine. Very bad. Okay. Super. சோ எல்லாரும் உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ் நீங்க போடுறீங்க. அமேசிங், அமேசிங். இதுவும் ஒரு ஹேபிட் பில்டிங் தான், அவங்கவுங்க பழக்கத்தை பொறுத்து, அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து. இப்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட ஆபீஸ்ல உட்கார்ந்து செய்ய முடியுமா? அதனால எனக்கு அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி பண்ணிக்க முடியுமா? அதுல ஒரு பவர் இருந்தா செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? So how many of you take afternoon nap for a long and for how long? இதுதான் கணக்கு. If your body is used to afternoon nap, go ahead with that. இதுல தப்பு ரைட்டு அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் ஆஃப்டர்நூன் நாப்ல 2 விஷயமும் இருக்கு, குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. என்னன்னா எழுந்தோம்னா அந்த தூக்கம் பற்றாக்குறையினால ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும். சில பேருக்கு தலைவலி வரும், அந்த தலைவலி ஒரு காஃபி குடிச்சா அடங்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அப்போ தூங்கிட்டா ராத்திரி தூக்கம் வராது. இது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஃபைன். அதுக்கு காரணம் என்னன்னா நேரம் தெரியாம தூங்குறது. அந்த ஆஃப்டர்நூன் நாப் அப்படியே படுத்தேன், எப்பயோ பார்த்தா 2.5 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஜஸ்ட் பி அ பவர் நாப். அதனாலதான் அதை நாப்னு சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்து இழுத்து போத்திட்டு ஏசிய போட்டுலாம் இருட்டாக்கி தூங்கிடாதீங்க. ஒரு சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சேர்ல உட்காந்தே ரெஸ்ட் எடுக்கலாம், இல்ல ரிலாக்ஸ் பண்ணலாம், அது இஸ் பர்மிட்டட். அண்ட் பட் அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு தெரியுமா? என்னன்னா அலர்ட்னஸ், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இதை ஜப்பான்ல இன்னைக்கும் ஸ்கூல்ஸ்ல இதை ஃபாலோ பண்றாங்க. ஜப்பான்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அந்த குழந்தைங்க மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 5 minutes ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு குடுகுடுன்னு ஓடி விளையாடி வந்துருவாங்களாம். உட்கார்ந்து அவங்க இடத்துல அவங்க டெஸ்கே அப்படி புல் பண்ணி புஷ்பேக் சீட்டை புஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 15 minutesக்கு அப்படியே ஒரு லை டவுன். அந்த பீரியடே அதுக்குதான். அதை முடிச்சுட்டு எழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த பாடத்துக்கு போவாங்க. சோ அது பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, ஒரு ரிசர்ச் இருக்கு. ஃபைன். சோ இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் இன் குட் மெமரி. நல்ல மெமரிக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. சோ டெவலப் அ வெரி ஹெல்தி ஸ்லீப்பிங் ஹேபிட். இந்த ஹெல்தி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்றது என்னன்னா, கீப் அ டைரி டு நோட் யுவர் வேக்கப் டைம். ஒரு வாரத்துக்கு எந்த நேரத்துல நான் விழிக்கிறேன் அப்படின்றத
ஒரு நோட்ஸ் எடுங்க. அது வந்து ரொம்ப ஒத்து போற மாதிரி இருந்தா, அதாவது ஒரு ஹாஃப்-அன்-ஹவர்க்குள்ளேயே எல்லா நாளும் அப்படின்னா உங்க சர்க்காடியன் ரிதம் கரெக்டா வேலை செய்யுது. அலார்ம்லாம் வைக்க கூடாது. ஓகே, அது ஒருவேளை இல்ல அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ரீசெட் யுவர் சர்க்காடியன் ரிதம். பார்க்கலாம், கட் ரீசெட் மாதிரி சர்க்காடியன் ரிதம் ரீசெட் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சாகணும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம. So establish a very consistent sleep-wake schedule by going to bed and waking up at the same time every day. So உங்களோட நேச்சுரல் சர்க்காடியன் ரிதம் அலைன் பண்றதுக்கு இதுதான் முதல் வழி. ஓகே, அதை ரீசெட் பண்றதுக்கான முதல் வழி ஃபர்ஸ்ட் தூக்கத்தை ரீசெட் பண்ணிடுங்க. கரெக்டா பாடியே அலாமே எதிர்பார்க்க கூடாது. அந்த டைம் ஆனா தூக்கம் வந்துடணும், அந்த டைம் ஆனா அலாம் அடிச்ச மாதிரி எழுந்துடணும், அட்லீஸ்ட் முழிப்பு வந்துடணும். அடுத்து படுத்து பெறல வைக்க விடக்கூடாது. சில சில நாள் நடக்கும் தெரியுமா, மைண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். நம்மள நினைச்சா கூட தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு காஃபியை குடிப்போம் அப்படின்னு குடிச்சு வச்சோம்னா உங்களோட அடுத்த 6 மணி நேரம் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ்க்கு இதுதான் காரணம். அதை மீறி உங்களுக்கு தூக்கம் வந்திருந்ததுன்னா உங்க டயர்ட்னஸ்ல தூங்கிருப்பீங்க. பட் அந்த தூக்கத்துல ஏகப்பட்ட கனவு வந்துடும். அந்த கனவு எப்படின்னா காலையில எழுந்து நீங்க லைனா சொல்லுவீங்க, இந்த கனவுல இது நடந்தது, இங்க போனேன், இங்க வந்தேன், இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க. கனவுன்றது எப்படி இருக்கணும்னா அடுத்த நாள் எழுந்தா நமக்கே மறந்து போயிடணும். கனவு வரும், ஏன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள். பட் அது என்னைக்கு நம்ம மத்தவங்க கிட்ட நம்மளால சொல்ல முடியுது, இதை பார்த்ததெல்லாம் நமக்கே ரிகலெக்ட் பண்ண முடியுதுன்னா தட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ், ரெம் ஸ்டேஜ். அது வந்து நல்ல தூக்கம், சவுண்ட் ஸ்லீப்னு சொல்ல முடியாது. அது இன்னும் டேஞ்சரஸ். இன்சோம்னியாக்கு அடுத்தபடியா ஒரு மனுஷனை பாதிக்கிறது. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு 70% ஆஃப் த பிரெயின் வந்து இன்னும் அப்கோர்ஸ் ஆக்டிவா தான் இருக்கும், பிரெயினுக்கு ரெஸ்ட் கிடையாது. பட் அது வந்து ரிப்பேர் ஆறதையே தடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த புது தாட்ஸ் போயிட்டு அந்த தாட்ஸ அது ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா, ஒரு இடத்துல அது வைக்கணும் இல்லையா, நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரிதான். அந்த மாதிரி பண்றத அது தடுக்கிறதுனால it is very dangerous. So resist hitting snooze in the morning. snooze பட்டனை ஹிட் பண்ணி உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கிக்காதீங்க. டக்குன்னு முழிப்பு வந்ததுன்னா அடுத்த 2வது நிமிஷம் எழுந்து வெளில வர மாதிரி பாத்துக்கலாம். அண்ட் லிமிட் டைம்ஸ், ஸ்கிரீன் டைம். தூங்குற வரைக்கும் ஒரு டிவி பாக்குறது அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறது, அப்போ எப்போ தூக்கம் வந்ததுன்னே தெரியாம போய் தூங்குறது இஸ் நாட் அ குட் ஐடியா. சோ இது ஒருவேளை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா லேட் நைட் கிரேவிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபுட் உள்ள வரும். 2 விஷயம் பார்த்தோம், ஒண்ணு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, 2வது ஸ்லீப், 3வது புவர் ஈட்டிங் ஹேபிட்டுக்கு இது வழிவகுக்கும். அது எப்படி வழிவகுக்குது, கஃபைன்ல இன்னும் என்ன விஷயம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இத பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் ஸ்ரீநாத். மேபி பை நவ் அவரோட I think no clarity. Yes, Thank you. Thank you so much. Thank you so much. So yes, ladies and gentlemen, once again, a good evening, a warm welcome to each one of you for our day 3 of morning nutrition camp. நம்ம பாடி உடைய அந்த ஹேபிட்ஸையும் நம்ம டைமுக்கு பண்ணணும். நேரத்தை அதை செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யணும்னு சொல்றோம். என்னென்ன செய்யணும்? மேம் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி காலையில பண்ணுமா நைட்டு பண்ணுமா? காலையில பண்ணா நல்லதுதான், நைட்டு பண்ணா நல்லதுதான். ஆனா எதற்காக அந்த எக்ஸசைஸ் பண்றோன்றது இருக்கு. கார்டியாலஜி, கார்டி எக்ஸசைஸ், நம்ம அந்த நாளை வந்து எனர்ஜெட்டிக்கா தொடங்குறதுக்கு கண்டிப்பா காலையில நமக்கு அந்த கார்டி எக்ஸசைஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கொஞ்சம் மசில பில்ட் பண்ணணுமா, கொஞ்சம் ஈவினிங் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, பட் நாங்க சொல்றது காலையில ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட். யோசிச்சு பார்க்கலாம், மனிதனுடைய வாழ்நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பகுதி தூக்கத்துல செலவிடுறோம். தூங்குறது ரொம்ப முக்கியம். அதையும் கரெக்டான டைம்ல தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தூக்கத்துடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, மேம் அழகா சொன்ன, எவ்வளவு நேரம் தூங்கணும், நேரமும் முக்கியம், அந்த தூக்கத்தை எப்படி தூங்கணும்.
அந்த தூக்கத்துல கனவுகள் நிறைந்த தூக்கமா இருக்கலாமா? கனவுகள் இருக்கணும், ஆனா கனவுகள் மட்டுமே இருக்கக்கூடாது. அத கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நான் பர்சனலா என் லைஃப்ல பார்த்தது. என்னன்னைக்கெல்லாம் கனவு அதிகமா காண்றோமோ கண்டிப்பா மறுநாள் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். நீங்களும் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்லையா? எஸ், அது காரணம் REM ஸ்லீப். அதை மேம் அழகா சொன்னாங்க. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தூக்கத்தோட கண்டினியூட்டியா பாத்தீங்கன்னா, லேட் நைட்ல கண் முழிச்சு நம்ம மொபைல் போன் பாக்குறதோ, அல்லது படம் பாக்குறதோ, அல்லது படத்துக்கு கூட போறோங்க. அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம என்னைக்கெல்லாம் நைட்டு கொஞ்சம் கண் முழிச்சு லேப்டாப்ல ஒர்க் பண்றோமோ, டிவி பாக்குறோமோ, அல்லது படத்துக்கு போறோமோ, மொபைல் போன் நோண்டுறோமோ, அப்ப லைட்டா உள்ள ஒருத்தன் பசிக்குதுப்பா, ஐயா கொஞ்சம் லைட்டா பசி வர மாதிரி தெரியுதே அப்படின்னு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ ஏதோ ஒரு பசி, அப்பதான் நம்ம நைட்டு சாப்பிட்டு போய் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருப்போம். ஆனா லைட்டா ஏதோ சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா? சாப்பிடுற ஒரு ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு பேர் நம்ம கிரேவிங் சொல்லுவோம். அதுதான் லேட் நைட் கிரேவிங் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம நைட்ல தூங்காம இருந்தோம்னா நமக்கு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வரும். நமக்கு சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங் வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகுன்னா, நம்ம பாடிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு டைம் டேபிள் இருக்கு. இந்த டைம்ல இது நடக்கணும், அந்த டைம்ல இது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் இருக்கு. அந்த டைம் டேபிளுக்கு நேர்மாறா நம்ம பாட்டுக்கிட்டு பண்ண என்ன ஆகும்? அங்க கண்டிப்பா ஒரு கயாஸ் தான் வரும். கயாஸ்னா என்ன? அங்க தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது. நம்ம பாடியுடைய அந்த ரிதமோட நம்ம ஒத்து போகாம நைட்டு கண்முழிக்கிறதே தப்பு. தூங்க நேரத்துல கண்முழிக்கிறதே உடம்புக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். கூட நைட்டு சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? உங்களுக்கு நேத்து ஹார்மோன்ஸ் மேம் இன்னைக்கு ஒரு ரீகேப் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? நமக்கு நைட்ல இன்சுலின் அவ்வளவோ சுரக்காது. இன்சுலின் எப்ப சுரக்கும்? இன்சுலின் மார்னிங் டைம்ல தான் சுரக்கும். லேட் நைட்ல இன்சுலின் இருக்காது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. வேலை நல்லா பார்த்துட்டு டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கு யாரு? பேங்க்ரியாஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அந்த டைம் போயிட்டு பேங்க்ரியாஸ் அப்படியே எழுப்புறோம். பேங்க்ரியாஸ் பேங்க்ரியாஸ் எழுந்துரு பேங்க்ரியாஸ். யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா ஆராம்சா. இந்த மாதிரி கெஃபைன் இன்டேக் கொஞ்சம் லேட் ஈவினிங் எடுக்கிறது நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவு கெஃபைனை வந்து நம்ம டே டைமுக்குள்ள எடுத்துடணும். அட்லீஸ்ட் மார்னிங் டைம்ல நிறுத்திக்கணும். நீங்க மார்னிங் டைம்ல பொதுவான கெஃபைனை சஜஸ்ட் பண்ற நபர் கிடையாது. இஃப் அட் ஆல் நீங்க கெஃபைன் கன்சியூம் பண்றீங்கன்னா மார்னிங் டைம்ல எடுத்துக்கங்க. இல்லையா, இருட்டானதுக்கு அப்புறம் கெஃபைன் கிட்டே போக கூடாது. எப்போ சூரியன் மறைஞ்சிட்டாரோ அதோட நோ கெஃபைன் முடிவு பண்ணிக்கங்க, அன்லெஸ் யூ ஆர் ரிக்வயர்டு. சார் லேட் நைட் டிரைவ் பண்ண போறோம் சார், என்ன சார் பண்றது, தூக்கம் வருமே சார், அப்போ ஓகே, அப்ப நீங்க நோ ப்ராப்ளம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனா மற்ற டைம்ல இதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தூக்கம் வராதுங்க, தலைவலிக்கும், எடுக்கணும்னா திடீர்னு ஆன்சைட்டி வந்துடும். இந்த கஃபைன் நம்மள தூங்க விடாம தடுக்கிறதுனால நம்மளுடைய பாடி கிளாக் டிஸ்டர்ப் ஆயிடும். நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சு வந்துடும், கவனிச்சிருக்கீங்களா? கஃபைன் இந்த காஃபி குடிச்சு நிறைய பேருக்கு புளிச்சுக்கிட்டு வரும். அப்போ என்ன சொல்றோம், நம்மளுடைய இன்டேக்ல கஃபைன் இன்டேக்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு ஆகணும். அது இல்லாம இருக்க முடியாது சார்னா அதை மார்னிங்கோட நிறுத்திக்கலாம். அதுவும் கட் ஹெல்த்ல கட் ரிஸ்ட் இருக்கிறவங்க மறந்துடக்கூடாது, நோ கஃபைன் அந்த கட் ரிஸ்ட் டைம்ல. முடிஞ்ச கஃபைன் இன்டேக்க குறைச்சுக்கங்க. அதுவும் அந்த மதியம் தாண்டியாச்சு, ஈவினிங் தாண்டியாச்சுன்னா கஃபைன் கிட்டையே போக கூடாது. அதாவது மேம் ஏதோ சொல்லுங்க மேம். நினைக்கிறேன். சோ நம்மளுடைய கஃபைன் இன்டேக்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கங்க. ஓகே. சோ அடுத்தது, இப்ப கஃபைன் இன்டேக் நைட் தூங்காம ஏன் லேட் நைட்ல ஏன் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்? பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம். இப்ப பாருங்க, ஒரு ஹேபிட்டும் பாருங்க ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்குங்க. நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், நைட் நல்லா தூக்கம் வரும். நைட் நல்லா தூக்கம் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ண மாட்டோம். லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணலனா எங்க காஃபின் ஆர் காஃபி எடுத்துக்க போறோம்? அதை எடுக்க மாட்டோம். அப்போ ஆப்வியஸா ஸ்கிரீன் டைமும் நமக்கு குறையும். ஆனா இதுக்கு வைஸ் வர்சா, நான் எக்ஸசைஸ் பண்றதே கிடையாதுன்னா நைட் ஒழுங்கா தூக்கம் வராது. தூக்கம் வரல நம்ம என்ன பண்ணுவோம்? புக்கா படிக்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கிரீன் டைம், டிவியோ லேப்டாப்போ டேப்லயோ மொபைலையோ படம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்ப ஸ்கிரீன் டைம் வந்துடும். ஸ்கிரீன் டைம் வந்தா லேட் நைட் ஸ்நாக்கிங் வரும். லேட் நைட் ஸ்நாக்கிங் வந்தா கஃபைன் இன்டேக் மாதிரி ஹை சுகர் ட்ரிங்க் எடுத்துரும். அதெல்லாம் தப்பு எடுக்க கூடாது. சரி, இந்த ஸ்கிரீன் டைமுக்கும் நைட்டு தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தூக்கம் வராம இருக்கிறதுனாலதான் டிவி பாக்குறோம், எனக்கு தூக்கம் வரமாட்டுது நான் அதனாலதான் மொபைல் போன் பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு வைஸ் வர்சாவும் இருக்கலாம். நம்ம மொபைல் போன் பாக்குறதுனாலயும்
நமக்கு தூக்கம் வராம இருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இட்ஸ் ட்ரூ. நேத்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்மளுடைய பாடி கிளாக் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்றத பார்த்திருப்பீங்க. நம்முடைய பாடி கிளாக் மனுஷங்க மட்டும் இல்ல, மேம் சொன்ன மாதிரி மனுஷங்க, பூச்சிகள், பறவைகள், ஈவன் இலை கொடிகள் கூட இந்த அதனுடைய சர்க்காடின் ரிதம் இருக்கு. இதனுடைய சர்க்காடின் ரிதம் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா சூரியனை பொறுத்து ஆக்டிவேட் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு முழிப்பு வரும். நமக்கு கண் முழிப்பு வர்றதுக்கு, அதாவது தூக்கம் குறையறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு ஹார்மோன் காரணம். மேம் சொல்லிருப்போம், ஞாபகம் இருக்கும். மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் தூக்கம் வர்றதுக்கு வேணும். அது குறைஞ்சு கார்டிசால்ன்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி சார் நடக்குது அப்படின்னா, நம்ம கண் வழியாக அந்த சூரிய ஒளி உள்ள போயிட்டு அந்த சூரிய ஒளி நம்மளுடைய அப்படியே கண்ணுக்கு மூளையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎன், சுப்ரா கயஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. எஸ்சிஎன் சொல்லுவாங்க, சுப்ரா கயஸ்மேட்டிக் நியூக்ளியஸ். அது ஒரு சுவிட்ச் மாதிரி. அந்த சுவிட்சை அப்படியே ஆன் பண்ணி விட்டு அந்த சுவிட்ச் அப்படியே பீனியல் கிளாண்ட்ல நமக்கு மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க என்ன நடக்குது? சூரியன் மூலமா ஏதோ ஒரு வெளிச்சம் கண்ணுக்குள்ள போனதுனாலதான் நமக்கு தூக்கம் வர மாட்டுது. எப்ப அந்த வெளிச்சம் உள்ள போகலையோ நம்மளுடைய பீனியல் கிளாண்ட்ல மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சிடும். சரியா? வெளிச்சம் போனா சுரக்காது. இதே கான்செப்ட் இங்கேயும் நம்ம அந்த எக்ஸ்போஷர், ப்ளூ லைட் எக்ஸ்போஷர், ஏன்னா சன்லையும் இருக்கு, முக்கியமா மொபைல் போன், டேப்லெட், டிவில அதிகமாவே இருக்கும். இந்த மாதிரியான ப்ளூ லைட் உள்ள போறப்போ நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற எஸ்சிஎன் அப்படின்ற அந்த மெயின் கிளாக் ஆன் ஆயிடும். ஆன் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பீனியல் கிளாண்ட்ல மெலட்டோனின் செக்ரிட் ஆகிறத குறைச்சிடும். என்ன பண்ண முடியும்? மெலட்டோனின் செக்ரிட் ஆகிறத குறைச்சிடும். அப்ப என்ன ஆகும்? நம்ம அலர்ட்டா இருப்போம், அட்டென்ஷனா இருப்போம், ரியாக்ஷன் டைம் நம்ம கிட்ட இருக்கும். நல்லதுதான், அது காலையில நடந்தா நல்லது, நைட்ல நடந்தா நல்லதே கிடையாது. அப்போ என்ன சொல்ல வரோம்? நம்ம நைட்டு தூங்கும் பொழுது இந்த மாதிரி ப்ளூ ஸ்கிரீன், டேபோ, டிவியோ, மொபைல் போனோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ப்ளூ லைட் கண்ணுக்குள்ள போயிட்டு நமக்கு நம்மள தூங்க விடாம பண்ணுன்னு சொல்ல வரேன். சரி, ஏன்னா இது ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த ப்ளூ லைட் இது மட்டும் தான் ப்ராப்ளமா? வேற என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க. எஸ், ஆப்வியஸா மெலட்டோனின் தூக்கம் வர்றதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற அந்த ஹார்மோன் செக்ரிஷனை குறைச்சு நமக்கு நைட்டு தூக்கம் வராது. எப்போ தூக்கம் வரலையோ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷனுக்குள்ளேயும் போகலாம். அது மட்டும் இல்லைங்க, ஓவர் த லாங் டேர்ம் நம்ம ஒழுங்கா தூங்கல, நல்ல தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பிரெயின்லயும் டாக்ஸின் இருக்கும். பிரெயின்ல டாக்ஸின் இருக்கும், பிலீவ் மீ. அந்த டாக்ஸின் பிரெயின் டெய்லி கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நியூரோடாக்சின்ஸ், இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். அது ஒரு பெரிய கான்செப்ட், கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலம் ஃபிளஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம நைட்டு தூங்கினாதான் அது நடக்கும். நம்ம தூங்கல வச்சுக்கோங்களேன், அந்த டாக்ஸின் சேர்ந்து நமக்கு தூக்கம் வராம, மேம் சொன்னாங்க பாருங்க, இன்சோமியா, அந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். அது மட்டும் இல்ல, மெலட்டோனினுடைய பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆனா நம்மளுடைய ஹங்கர் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, கிரிலின், அதெல்லாம் தேவை எக்கு தப்பா சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப தேவையில்லாத பசி வரும், சாப்பிடுவோம், வெயிட்ட போடுவோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இந்த மாதிரியான பேட்டர்ன் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா நம்மளால புது விஷயங்களை கிரகிக்க முடியாது. ஞாபக சக்தி குறைஞ்சிரும். சிம்பிளா சொல்ல போனா அட்டென்ஷன் குறைஞ்சிடும். இதெல்லாம் வேணுமா? தூக்கம் வராது, வெயிட்ட போடுவோம், தேவையில்லாத பிரெயின்ல டாக்ஸின் சேர்த்து வச்சுப்போம், அது இன்னும் தூக்கத்தை கொண்டு வராத போயிடும் நமக்கு. இது எல்லாமே இந்த ப்ளூ லைட்னால வர்றது. அதாவது லேட் நைட்ல டிவியோ மொபைல் போனோ பாக்குறதுனால வர்ற ப்ராப்ளம் இது. என்னதான் சார் பண்றது? லிமிட் பண்ணுங்க. முக்கியமா நைட் மோட எனேபிள் பண்ணிட்டுங்க. அண்ட் இப்ப குட் திங், நிறைய மொபைல்ல இப்ப வார்ம் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப என் போன்ல இருக்கு, நிறைய போன்ல பாக்குறேன் நான், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ரெகுலரா பிரேக் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மேக் ஷுர், ரொம்ப முக்கியமான விஷயம், பழக்கத்தை மாத்துங்க. மொபைல் போனை கொஞ்சம் தூரம் வச்சுட்டு புத்தகங்களை படிக்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க டிவியா பாக்குறதோட மொபைல் போனை பாக்குறதோட ஹியர் சம் ஆடியோ புக்ஸ். நான் அதை ஃபாலோ பண்றேன், ரொம்ப நல்ல நைட்டு தூக்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோ புக் நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, நம்ம ப்ரொடக்டிவ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நைட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிரீன் டைமை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன் டைம் குறைச்சிட்டோம். ஸ்கிரீன் டைம் குறைச்சா லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ண மாட்டோம். லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணலனா கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய அந்த டைஜஷன்ல எந்த ப்ராப்ளம் வராது. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஹேபிட்டுங்க, விச் இஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெஸ் எப்படிதான் சார் நான் ஹேண்டில் பண்றது? நீங்க பாருங்க, லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணிச்சுக்க நான் பார்த்துருக்கேங்க. பிகாஸ் இதெல்லாம் எப்படி என்னால பண்ண முடியுதுன்னா, ஐ ஹவ் பீன் தேர். கொரோனா டைம்ல நான் இருந்திருக்கிறேன்.
பயங்கர கில்ட் ஆயிடும் தெரியுங்களா? சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐயோ சாப்பிட்டுட்டோமே. எத்தனை பேருக்கு கில்ட் ஆயிருக்குங்க லேட் நைட்ல சாப்பிட்ட பிறகு? சாப்பிடுறதுக்கு எனக்கு தெரியாது. லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஐயோ சாப்பிட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு கில்ட் ஆயிருக்கு? எனக்கு ஆயிருக்குங்க கில்ட். எஸ், எனிஒன் ஹியர் வித் மீ? எஸ், நம்ம நிறைய பேர் கில்ட் ஆயிருப்போம் சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு கில்ட். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பார்க்கலாம் அந்த கில்ட். ஐயோ சாப்பிட்டுட்டோமே, நம்ம வந்து சாப்பிட நினைச்சோமே, சாப்பிட்டுட்டோமே. அப்போ வந்து நம்ம வருத்தப்படுவோம். என்ன தெரியுமா இன்டம் அது? அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாவும் மாறுங்க. அப்போ நம்மளேதான் நம்ம ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம், தேவையில்லாத பிரஷரை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பாடி கிளாக்குக்கும் கூட சம்மந்தம் இருக்கு. என்ன சார் சம்மந்தம் இருக்கு? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன? ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது. அப்போ ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு ட்ரிகர் இருக்கணும். அந்த ட்ரிகர் எதுவா வேணா இருக்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் மொத்தமாவே கெடுதலா? இல்ல. ஸ்ட்ரெஸ் ஒரு அளவோட இருந்தா, குறிப்பிட்ட சமயத்துல மட்டும் வந்தா ஓகே, தப்பு கிடையாது. ஆனா நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்ப தெரியுமாகும், அது நம்மளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ரிதமா பாதிச்சிடும் சொல்றாங்க. இது எப்படி சார் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்க. நம்மளுடைய பாடியில ஸ்ட்ரெஸ் வர்றப்ப என்ன ஆகும்? நான் உங்களுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ காலைல முழிக்கிறதுக்கு பார்க்க எத்தனை பேர் செஷனை நம்ம கரெக்டா கவனிச்சிருக்குன்னு பார்க்கலாம். காலையில கண் முழிக்கிறதுக்கு எந்த ஹார்மோன் சுரக்கணும்? ஞாபகம் இருக்குன்னு சாட்ல போடலாம். நமக்கு காலைல வந்து கண் முழிப்பு வர்றதுக்கு அந்த அலர்ட்னஸ்க்கு ஒரு ஹார்மோன் வேணும். கேன் எனிஒன் டெல் மீ வாட் இஸ் தட் ஹார்மோன்? அதுதாங்க பாடி கிளாக். அடடா சூப்பர் பிரபாகர் மேம், சத்யா மேம், ஆசம். எஸ், ரைட் லிஸ்டட், இட்ஸ் கார்டிசால். அப்ப கார்டிசால்ன்றது என்ன? ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கிற ஹார்மோன். கரெக்ட் ஆகுதா? இட்ஸ் அலர்ட்னஸ் ஹார்மோன். இதே ஹார்மோன் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போனாலும் சுரக்கும். அங்கதான் பிரச்சனை. நமக்கு கார்டிசால் நல்லது எப்போ? காலையில நம்ம அந்த அந்த அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கு. பஸ் பிடிக்க போனோம், ட்ரெயினை பிடிக்க போனோம், அப்போ ஒரு அலர்ட்னஸ் வரும். மேம் சொன்னாங்க பாருங்க, நம்ம காலையில ட்ரெயின் பிடிக்கணும், இல்ல பஸ் பிடிக்கணும், இல்ல பிளைட் பிடிக்கணும்னா அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துருவோம். பிகாஸ் உங்க பாடி கிளாக், நீங்க கையில இருக்கிற போன்ல அலாரம் வைக்க தேவையில்லை, உங்க உடம்புல கிளாக் அங்க அலாரம் வச்சாச்சு. கார்டிசால் கரெக்டா உங்களை எழுப்பி விட்டுடும். ரொம்ப அதிகம். அதான் கிரானிக். என்ன நடக்குதுன்னா, நம்ம தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தேவையில்லாம டைம்ல தேவையான அளவு இல்லாம நமக்கு கார்டிசால் சுரக்கும். அப்ப என்ன ஆகும்? பாடி கிளாக் டிஸ்டர்ப் ஆகுது. கரெக்டா? நம்மளுடைய பாடி கிளாக்க நம்ம இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டிஸ்டர்ப் பண்ணா அங்க என்னங்க ஆகும்? ரிதம் கரெக்டா நடக்குமா? கரெக்டா இருக்காது. அங்க டிஸ்ரப்ஷன் நடக்கும். அது தூக்கத்தை பாதிக்கும், ஈட்டிங் ஹேபிட்டை பாதிக்கும், நம்ம பிஹேவியர் நிறைய விதத்துல பாதிக்கும். சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சிருப்ப நம்புறேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை தி ஸ்ட்ரெஸ் இஸ் அஃபெக்டிங் அவர் பாடி கிளாக்? எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுதுங்களா? ஏன் அஃபெக்ட் பண்ணுது புரிஞ்சுதுங்களா? நாம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போனா அப்பயும் ஒரு ஹார்மோன் சுரக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. திஸ் ஹியூமன் பாடி இஸ் a chemical factory. மனுஷ உடம்பு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. அவ்வளவு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சிரிக்கிறதுக்கு காரணமும் கெமிக்கல் ரியாக்ஷன் தான், அழுகிறதுக்கு காரணமும் கெமிக்கல்ஸ் தான், கோவப்படுறதுக்கு காரணம் கெமிக்கல்ஸ் தான், பசிக்கிறதும் கெமிக்கல் தான், தூங்குறதும் கெமிக்கல் தான். த்ரூ த ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போனா அப்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும், தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் பாடி கிளாக்ல கொண்டு வரும். ஓகேங்களா? சோ அதனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ண என்ன ப்ரோ பண்றது? மேம் சொன்ன ஹேபிட்ஸ் தான் நான் ட்ரை பண்ணதுங்க. எப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ, இல்ல ஷூ மாட்டிப்பேன், இல்ல ஸ்லிப்பராவது போட்டுக்கிறேன், இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ எனக்கே தெரியாம ஒரு காம்னஸ் வருதுங்க. எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுங்க. அது நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. ஸ்ட்ரெஸ் அதை மேனேஜ் பண்ண உதவியா இருக்கு. எப்பெல்லாம் கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி இருக்கோ, ஒரு டீப் பிரீத்திங். நைட் நல்லா தூங்குங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. ரியலி ஐ ஃபீல் தட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காலையில இந்த புரோட்டீன் எடுங்களேன். நான் நீங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டோம்பா. Really, it gives me more confidence, more happiness, more satisfaction that I have taken enough nutrients in the morning. நான் காலையில எடுத்த பிறகு ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. என் உடம்புக்கு தேவையானதை கொடுத்துட்டேன்ற ஒரு அமைதி, ஒரு திருப்தி எனக்கு கிடைக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மெடிடேஷன் பண்ணணும். டேக் பிரேக்ஸ். உங்களுடைய ஒர்க்குக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. ஏதாவது ஹாபிஸ், உங்க பெட் கூட விளையாடலாம், கார்டனிங் பண்ணலாம், எனி ஹாபிஸ், யோ ஹாபிஸ், அந்த ஹாபிஸ்ல என்கேஜ் பண்ணுங்க. பட் எது எஃபெக்டிவான மெத்தட்னா மெடிடேஷன். Meditation is the best way to manage your
ஸ்ட்ரெஸ். மெடிடேஷன் நைட்டு தான் பண்ணுமா, காலைல தான் பண்ணுமா? எனி டைம் யூ கேன் டூ. உங்களுடைய நாள்ல எந்த டைம் என்ன பண்ணலாம். 10 நிமிஷம் நம்ம கட் ரீசெட் பண்ண கம்யூனிட்டி எல்லாருக்குமே மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒண்ணும் இல்லைங்க, மூச்சு பயிற்சி தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றப்போ, அந்த டீப் பிரீதிங் பண்றப்போ ஸ்ட்ரெஸ் குறையுது, அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுது, நைட் நல்லா தூக்கம் வரும், பிரெயின் ஃபங்க்ஷன், உங்களை ஹாப்பியா வச்சுக்கும். ஏன்னா கரெக்டா குடிச்சு போய் கண்டுபிடிக்கிறது உங்களுடைய யூரின் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யூரின் ஆல்வேஸ் ஹேஸ் டு பி ஸ்ட்ரா எல்லோ. இங்க பாருங்க, இந்த 3 நம்பர் பாருங்க, 4 நம்பர் பாருங்க, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கணும் கலர். இதை தாண்டி ரொம்ப மஞ்சள் கலர் இருக்கு, இல்ல ரொம்ப ப்ரௌனா போயிடுச்சுன்னா நீங்க தண்ணி குடிக்கவே இல்லை அர்த்தம். டீஹைட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. டீஹைட்ரேட்னா நம்ம தண்ணி குடிக்க வாட்டர் லாஸ் அதிகமா இருக்கும், எடுக்கும், உடம்பு சோர்வாகிறது, தசை பிடிப்பு வர்றது, யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டா போறது, சில பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் கூட வருங்க, வாய் ட்ரை ஆகும், ட்ரை ஐஸ், ஓகேங்களா, ஹார்ட் பீட் பால்பிட்டேஷன் அதிகமா இருக்கும், தலைவலிக்கும், இரிட்டேட் ஆகும், இதெல்லாம் டீஹைட்ரேட் ஆக வர்றது. சோ மேக் ஷூர் ட்ரிங்க் என்ஃப் வாட்டர். கையில ஒரு வாட்டர் பாட்டில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் கணக்கு நமக்கு சரியா. இந்த வாட்டர் பாட்டில் நாம ஒரு நாளைக்கு 6 வாட்டர் பாட்டில் 5 வாட்டர் பாட்டில் முடிச்சிடணும். எப்ப தண்ணி குடிக்கலாம்? பெஸ்ட் டைம் சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி 6 லிட்டர் தண்ணி குடிங்க 3 டைம்ஸ். அப்ப நீங்க 1.5 தண்ணி குடிச்சிட்டீங்க, மிச்சம் 1.5 லிட்டர் பிரிச்சுக்கோங்க. இப்படி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். எப்ப தண்ணி குடிக்கணும்? சாப்பிடுறதுக்கு. இது ஒரு பிராக்டிஸா மாத்துங்க. சாப்பிடுறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி, மினிமம் 1/2 ஹவர் முன்னாடி நமக்கு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரி, இது வெயிட் லாஸ்க்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இது நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பிடுற ஃபுட், பிஸ்கெட்டோ இல்ல எதை வேணா இருக்கட்டும், லேபிள படிக்கணும். we have to read the label. நீங்க நியூட்ரலைட்ல பாருங்க, we are indicating that இந்த லேபிள்ல நியூட்ரிஷன் ஃபேக்டர் பார்க்கணும். அதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, என்ன அடிட்டிவ்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம பார்த்து அவேர்னஸோட இருக்கணும். அண்ட் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ல என்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்றத பாருங்க. This is very very important. இது ஒரு அடிஷனல் ஹேபிட். இந்த ஹேபிட்டை நம்ம ஒரு பழக்கமா கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ண என்ன சார் எனக்கு பெனிஃபிட் இருக்கு? நம்பர் 1, நம்ம சாப்பிடுறப்போ நமக்கு எவ்வளவு நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம வாங்குற அந்த ப்ராடக்ட் இல்லையா, அதோட ஓவரால் வேல்யூ என்ன, உண்மையிலே அது வர்த்தானு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த ப்ராடக்ட்ல நம்ம வாங்கும் பொழுது நமக்கு ஏதாவது, அதாவது எல்லாமே பெனிஃபிட் தான் கொடுக்குதா, இல்ல நம்ம ஹெல்த் வெல்னஸ் ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணதான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம எதாவது படிச்சு பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறப்போ கரெக்டான சாய்ஸ் எடுப்போம், கரெக்டான டெசிஷன் எடுப்போம். ஏன்னா நமக்கு அவேர்னஸ் இருக்கிறதுனால. ஸோ மேக் ஷுர் இந்த ஹேபிட்டும் நீங்க வளர்த்துக்கணும். அண்ட் அலாங் வித் தட் மறந்துடாதீங்க, we have to follow the shine for our bright future. Shine. Start your day with gratitude and optimism. Have your morning nutrition. And the nutrition, I'll add morning nutrition. Intention, visualize and set clear goal. அந்த நாளுக்கான கிளியர் கோல் செட் பண்ணுங்க. தினமும் ஏதாவது புதுசா ஒரு விஷயம் கத்துக்கணும்ன்ற ஒரு கோல் செட் பண்ணி புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். அண்ட் மேக் ஷூர் யூ எக்ஸசைஸ் எவ்ரி டே. ஸோ ஷைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹேபிட்டும் ஃபாலோ பண்ணுவோம். என்னென்ன ஹேபிட் பார்த்தோம், ரீகேப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹேபிட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் அண்ட் ஆல்சோ ஈவினிங். மேக் ஷூர் மார்னிங்ல எக்ஸசைஸ் பண்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. செகண்ட், ஸ்லீப். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜா ஒரு 6 to 8 hours தூங்கணும். குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தூங்கும் பொழுது டீப் ஸ்லீப்பா இருக்கணும் நமக்கு. அப்படி தூங்குறது ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நம்ம தூங்குறதுனா லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணுவோம். லேட் நைட் ஸ்நாக்கிங் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் வில் இன்டரப்ட் டிஸ்டர்ப் த பயாலஜிக்கல் கிளாக். ஸோ லேட் நைட் ஸ்நாக்கிங் அவாய்ட் பண்ணணும்னா ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கணும். லேட் நைட்ல நம்ம டிவியோ மொபைல் போன் எதுவும் பார்க்க கூடாது. ஸோ ஸ்கிரீன் டைமை குறைச்சிட்டு அந்த கேஃபைன் பெவரேஜஸ் எல்லாம் கிட்டே போகக்கூடாது. இது நம்முடைய அடுத்த ஹேபிட். அதுக்கு பதிலாக வார்ம் வாட்டர் குடிக்கலாம், அல்லது தூங்க போறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டா வார்ம் மில்க் குடிச்சிட்டு படுத்துருங்க. சரிங்களா? அண்ட் மேக் ஷூர் ட்ரிங்க் எனஃப் வாட்டர். வாட்டர் ரொம்ப முக்கியம். எனஃப் வாட்டர் குடிக்கும். உங்க வெயிட்டுக்கு தண்ணி எடுங்க. அண்ட் எந்த ஃபுட் வாங்கினாலும் லேபிளை பார்த்துட்டு அந்த ஃபுட்டை வாங்குங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஹேபிட்ஸ் which will help us to stay healthy. நம்மளுடைய பயாலஜிக்கலா கூட ஒத்து போறது. ஸோ இன்னையுடைய ரெசிபிக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல் ரெசிபி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னையோட இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ரெசிபி ஆஃப் த டே
அவர் ஆல் பிளான்ட் புரோட்டீன் வச்சு ஒரு வண்டர்ஃபுல் ரெசிபி கொடுக்கறதுக்கு we have our marketing team ஹெலன் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹெலன், வெல்கம். Thanks, Srinath. Yeah. So a very good evening to all. நிறைய விஷயங்கள் பத்தி பார்த்தோம், how to eat அந்த விஷயங்கள் பத்தி பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெசிபி ஆஃப் த டே. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ டே 2க்கு வந்து நிறைய ரெசிபிஸ் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு நம்மள இன்னைக்கு டேயோட ரெசிபி, ஸோ இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு யூஸ்வல் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி அப்படின்றத விட ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த சீசனல் ஃப்ரூட் அப்படின்னு பார்க்கும்போது மேங்கோ, சரிங்களா? ரொம்ப ஒரு ஃபிளேவர்டா அந்த சீசன் அப்படின்னு பார்க்கும்போது மேங்கோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு டேஸ்ட் பட் அப்படின்றது அதுல அதிகமா இருக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு என்னோட பிளெண்டர் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஏற்கனவே I have taken a mango. இந்த மேங்கோ எடுத்திருக்கேன். மேங்கோ இருக்கக்கூடிய பல்பல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி I've already taken it in a scoop. ஸோ இன்னைக்கு ஒரு ஹாஃப் மேங்கோ எடுத்திருக்கேன். அண்ட் அந்த மேங்கோ வந்து நான் என் பிளெண்டர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். I'm just putting everything here. And ஸோ மாம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிடிக்காதவங்க யாருமே சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ அதுவும் அந்த சம்மர் சீசன்ல வரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ யூஸ்வலா மேங்கோ நம்ம எடுக்கும் போது அது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு I've taken milk கொஞ்சம். ஓகே, ஸோ டு மேக் த ப்ராசஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது I've diluted protein. ஸோ ப்ரோட்டீன் ஏற்கனவே நேற்று எடுத்த மாதிரி நான் இன்னொரு 3 ஸ்கூப் ப்ரோட்டீனை வந்து டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஸோ ஏன்னா நம்ம பிளெண்டர் இது வந்து ஒரு பேசிக் பிளெண்டர். ஸோ இந்த பிளெண்டர்ல வந்து கொஞ்சம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதுல நம்ம நல்லா இது பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் கெட் ஈஸிலி பிளெண்டட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி கான்சென்ட்ரேட்டட். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். ஸோ ஐம் ஆடிங் வாட்டர் இன்டு இட். ஸோ மில்க், மேங்கோ, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், நம்மளோட ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், மேங்கோல ஏற்கனவே மாம்பழத்துல வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. பட் ஸ்டில் பர் பர்சனுக்கு ஒரு 100,000 கேலரி கன்சியூம் பண்றாங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு 14 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் தேவை. ஸோ 14 கிராம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. ஸோ ஐம் டேக்கிங் மை ஃபைபர் ஒரு ஸ்கூப்னு எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன் 3 ஸ்கூப் எடுத்திருக்கேன் ஏற்கனவே. அண்ட் ஃபைபர் ஒரு ஸ்கூப் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஃபிளேவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹனி ஆட் பண்றேன். ஐம் டேக்கிங் ஹனி. ஸோ தேன் எடுத்துக்கிறேன். ஸோ தேன் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். அல்லது வந்து இப்போ தேன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டேக் ஜாகரி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த கருப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்கக்கூடியதையும் எடுத்துக்கலாம். அண்ட் போஸ் திஸ் நம்ம பிளெண்டர் ரெடி. ஸோ இந்த பிளெண்டர் நமக்கு எல்லாத்துக்குமே 3 மாசம் கழிச்சு கன்சிஸ்டன்டா இந்த மார்னிங் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த பிளெண்டர் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ டுடே என்னோட ஷேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி யோர் மேங்கோ அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் ஹனி. ஸோ இட் இஸ் கெட்டிங் பிளெண்டட். ஸோ ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான மேங்கோ ஷேக் நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீன் நான் வந்து ஏற்கனவே டைல்யூட் பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரம் எனக்கு அதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுது. ஸோ அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். அண்ட் மேங்கோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, ஃபைபர் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துல இருக்கக்கூடியது. ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சோன்னா இட் கெட் ஸ்டாப்ட், சரிங்களா? அண்ட் my mango shake. So mango shake வந்து ரெடியா இருக்கு. So நல்ல fiber, protein and the taste, everything is fine. Akka take it go.
சூப்பரா இருக்கு. சோ டெய்லி உங்க கூட சேர்ந்து நானும் டெய்லி ஒரு நாளும் ஒரு யம்மியான ஒரு ஷேக்க நான் குடிச்சிட்டு இருக்கேன். சோ நாளைக்கு நீங்க எல்லாருமே யூ கேன் ட்ரை திஸ் ரெசிபி ஆர் இன்னோவேட்டிவான ரெசிபியும் நீங்க ட்ரை பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா புரோட்டீன் 3 ஸ்கூப், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. சோ நம்ம பிராக்டிஸ் மேக்ஸ், நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருமே அதை பார்த்து அந்த 3 ஸ்கூப் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எம்பசைஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா அது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைபர் நம்ம ஆட் பண்றது முக்கியம்.